अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथहृदिच्छने श्रमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सपवन्धां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि நம்முடைய பிரபன்னனாகிய நம்முடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தா போலே நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும் அப்படின்றதுல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி கழிக்கணும் நம்ம வாழ்நாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும்னு சொல்லிட்டு வர பிரகரணத்தில் ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியெல்லாம் எடுத்து உதாரணம் பண்ணிச்சு இருளிரியா அப்படின்ற திருமொழியில் சொன்னா போலே அப்படின்னு எடுத்திருக்கார். அதனால் இந்த இருளிரிய பெருமாள் திருமொழி முதல் திருமொழியில் இருளிரிய வாயோர் இறைஞூறு எம்மாண்பின் அயன் நான்கும் மாவினவாய் பிளந்துகந்த மாலை அப்படின்னு 4 பாசுரத்தை அனுபவித்தோம். என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு முதல் பாட்டில் எண்ணுகளோ கண்குளிர காணுனாளே அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கிற ரங்கநாதன் கண்குளிர என்றைக்கு நான் காண போகிறேன் அப்படின்னு சொன்னார். 2வது பாசுரத்தில் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளேன்னு சொன்னார். கண்ணால் காண்றது தான் பேரின்பம் இந்த லோகத்தில். அதுக்கப்புறம் அந்த இன்பம் உள்ளடங்காத தசையில் வாயால் இது பண்ணும். அதுக்கப்புறம் அப்படி இருந்ததுன்னா வாயால் நாம் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதை இன்னும் நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 பேரோடு சேர்ந்து அனுபவிக்கணும். அதனால் அங்கடியவரோடு எண்ணுகளோ அணுகுனாளே அப்படின்ட்டு 3வது பாசுரத்தில் சொன்னார். 4வது பாசுரத்தில் அப்படி அடியவரோடு இருந்ததுன்னா என்ன போகிறோமோ அதுக்கப்புறம் நாம் எம்பெருமான நான் தழும்ப வந்து கையை கூப்பி பெருமை சேவிக்க மாட்டோம். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம், எந்த கைங்கரியத்துலேயும் வசத்தியான கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம். அந்த புஷ்பத்தையும் நாமே சம்பாதிச்சு நாமே கொய் மலர் தூ எண்ணுகளோ கூப்பு நாளே கோவிலை நான் உறவழித்து எந்தன் கைகள் கொய்மலர் தூ எண்ணுகளோ கூப்பு நாளேன்னு சொன்னார். அதாவது தானே பறித்து அப்படி பெருமாளுக்கு சாப்பிடுகிறது அந்த மாதிரி நாள் எப்படி அப்படின்றத சொன்னார். இப்போ மேல் பாசுரம். அதனால் முதல் பாசுரத்தில் கண்ணால் எப்போ பார்க்க போகிறேன்னா, 2வது பாசுரத்தில் வாயால் எப்போ வாழ்த்த போகிறேன்னா, இப்படி இருந்ததுன்னா இந்த பெருமையை கண்ணால் கண்ட வாயால் வந்ததை அடியவர்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கணுமோ இல்லை கூட இருக்கிறவர்கிட்ட. அதனால் அடியவரோட எண்ணுகளோ அணுகுனாள்னு இப்படி ஆனந்தானுபவம் பெருகிறதுனால அப்படிப்பட்ட எம்பெருமான் திறத்தில் ஸ்தோத்திரத்தை பண்ணி நான் தடிச்சு போகிற மாதிரி நம்ம கையாலேயே பறித்த புஷ்பத்தை என்றைக்கு சாப்பிட்டுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இதனுடைய விசேஷார்த்தமெல்லாம் அங்கேயே பார்த்துட்டோம். சரி, இப்போது இந்த பாசுரத்தில் என் மலச்சென்னி எண்ணுகளோ வணங்கு நாளே அப்படின்னு சொல்ல போகிறேன். என் மலர்ச்சென்னி என்ன இவர் ராஜாவானதுனால கிரீட்டம் அணிஞ்சுட்டு இருப்பார். இந்த இடத்துல பூமுடி அப்படின்னு சொல்கிறார். அதாவது புஷ்பத்தாலான கிரீட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ராஜா பொன் கிரீட்டம் ரத்ன கிரீட்டம்லாம் சாத்தின்னு இருப்பார். இந்த இடத்துல பூசூடின சென்னி அது என்னைக்கு வந்து வணங்க போகிறது அவனுடைய திருவடியில் எந்த நாளில் அப்படின்னு பாதிக்கிறார். முதல்ல பாசுரத்தை சேவிப்போம். இணையில்லா இன்னிசையாழ் கழுமி இன்பத் தும்புருவும் நாரதனும் இறஞ்சி ஏத்த துணையில்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மலர் கண்ணயன் வணங்கி ஓவாதேத்தா மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வா மதில் அரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு என் மலர் சென்னி எண்ணுகளோ வணங்கு நாளே.
இணை இல்லாததானே. அதாவது யாழ்ன்றது உயர்ந்த வாத்திய கருவி, அதான் இசைக்கருவி. வாத்தியம்ன்றதை காட்டிலும் இசைக்கருவி. அதாவது வீணைன்னு வச்சுப்போம், இந்த காலத்தில் வீணை தான். அந்த யாழ் அவ்வளோ குழலினிது யாழினிது என்பர் அப்படின்னு. அந்த குழல்ன்றது எம்பெருமான் கண்ணன் ஊதுறது. மற்றவாழ்லாம் லோகத்தில் யாழை மீட்டுவார்கள். சரி, அது அவ்வளோ வசதியானது. அதுதான் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் ரொம்ப புல்லாங்குழல் ஓசை நன்னா இருக்குது, கானம் நன்னா இருக்குது, யாழினுடைய வீணையினுடைய இது நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அதை காட்டிலும் மழலை சொல், தம்மக்கள் மழலை சொல். பிரத்தியாராத்து குழந்தை இல்லை, பிரத்தியாராத்து குழந்தைன்னா அது ஏதோ சொல்கிறது, சொல்லிகிட்டே இருக்குது, எதையோ ஒன்றும் புரியாது அப்படின்னு ஒரு அசத்து. அதே தன்னுடைய குழந்தையாக இருந்ததுன்னா அது எவ்வளோ நாள் சொன்னாலும் சொல்லு 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 சொல்லுன்னு கேட்போம். அதனால தான் அந்த இடத்துல தம்மக்கள் மழலை சொல் கேளாத, அந்த மழலை சொல்ல கேட்காதவா இதெல்லாம் இனிதுன்னு சொல்லுவாங்க. அதனாலே உலகத்திலேயே இனிதாக இருக்கக்கூடிய இசைக்கருவி என்னதுன்னா யாழ்ன்றது அதுலேருந்து புலப்படுறது. சரி, அதனால் இணையில்லா, அதுக்கு ஒப்பே இல்லாது தானே இன்னிசையாழ் கெழுமி, இன்னிசையை தரக்கூடிய யாழ். இன்னிசைனா யாழ் தான், வீணை. அந்த வீணையை மீட்டு வாசித்து இன்பத் துன்புருவும் நாரதனும் இறஞ்சி ஏத்தா. எம்பெருமான் கானப்பிரியன். தும்புருன்றவர் யார் அப்படின்னு சொன்னால் கந்தர்வர். அதனால் தேவர்களுக்கெல்லாம் இசைக்கக்கூடியவர்கள். நாரதர் யார் அப்படின்னு சொன்னால் பிரம்மாவனுடைய சிருஷ்டியில் சிவன் முதலானவர்களை சிருஷ்டிக்கச்சே அவள்லாம் பிரவிற்த்தி தர்மபராளாக சிருஷ்டித்தார். பிரவிற்த்தி தர்மபராள்னா இந்த லோகத்தில் வசிக்கிறவா, லீலா விபூத்திலேயே நற்காரியங்கள்லாம் பெற்று உயர்ந்த பதவிகள்லாம் பெறக்கூடியவா. பிரவிற்த்தி தர்மபராள்ன்றது இந்த லோகத்தில் ஒன்றுருக்கவா பிரவிற்த்தி தர்மபராள். நிவர்த்தி தர்மபராள்ன்றது இந்த லோகத்தில் இருக்கவா தான், ஆனால் அவள் மோட்ச உபயோகமான தர்மத்தை தான் அனுஷ்டிப்பாள். அவள் பண்ணுற கர்மாவை கூட அதையே பகவத் பிரீத்தி எடுத்தோம். சொஸ்மை சுப்ரீத்தே ஸ்வயமேவ காரயத்தி காரித்தவான் அப்படின்னு எம்பெருமான் தனக்காகவே தன்னை கொண்டு தன்னை நடத்தி கொண்டான் அப்படின்னு அவனுடைய பிரீத்திக்கு நடத்தி கொண்டான் அப்படின்னு இருந்துடுவாள். அந்த மாதிரி நாரதர் சனகாதிகள்லாம் இவள்லாம் நிவர்த்தி தர்மபராள். இவர் தும்புருன்றவர் பிரவிற்த்தி தர்மபரரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேவலோகத்து இங்கே இருக்கக்கூடிய தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரம்னு 4 படைப்பு இல்லை, அதில் தேவலோகத்தில் இசைக்கக்கூடிய கந்தர்வர். இவர் ஒரு ரிஷி புத்திரர், அதுவும் இருக்குது. அதனால் இதுலேருந்து என்னென்னா பிரம்மாவனுடைய படைப்பில் இன்பத் தும்புருவும் நாரதனும் அப்படின்னு சொன்னதுனால பிரவிற்த்தி தர்மபராளாக அவர் படைக்கிறார். அவளே நாளைக்கு நிவர்த்தி தர்மபராளாக ஆகலாம். இப்போ நாமெல்லாம் அப்படி தான், அவளே இல்லை, ஆகலாம் இல்லை, என்றைக்கோ ஒரு நாளைக்கு கட்டாயம் ஆவா. அதான் நாளைக்கு என்றைக்குன்னு தெரியாது, அதனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆவா. நாரதர் சனகாதிகள்லாம் ஆரம்பத்திலேயே நிவர்த்தி தர்மபராளாக இருந்துட்டான் அவருடைய படைப்பில். அது எதுக்காகன்னா முதல் நாள் அவருடைய படைப்பில் முதல் நாளே ஒருத்தர் மோட்சத்தை விரும்பி காரியம் பண்ணுறவளாக இருக்கா. உடனே மோட்சத்துக்கு போனான்னு இல்லை, அவள்லாம் நிவர்த்தி தர்மபராளாக மோட்சத்தை விரும்பி. மற்றவாள்லாம் புபுஷுவாக இருந்து இங்கே கர்மா பிரவிற்த்தி தர்மபராளாக இருக்கா. அதனால் இந்த இடத்துல கீழ்பாட்டில் முதல் 2 பாட்டில் நித்திய சூரிகளில் நமக்கு எல்லா கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவனாக இருக்கும். நமக்கு உதாரணமாக ஆதிசேஷன் தன்னுடைய திருமேனியினாலேயும் தன்னுடைய செய்கையினாலேயும் என்ன மாதிரி பண்ணார் அப்படின்றது இருளிரியா வாயோர் இறைஞ்சூரில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த லோகத்தில் எம்பெருமான் சிருஷ்டி பண்ண
இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்காக சிருஷ்டி பண்ண சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணார் சொன்னார். சரி, பிரம்மாவனால் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இந்த லோகத்தில் பெருமாள் ரக்ஷண காரியத்தை தான் எடுத்துட்டு இருக்கான். அதனால் சிருஷ்டி காரியத்தை பிரம்மாவை சொல்லி அவன் ஸ்தோத்திரம் பண்ணான்னு உடனே ரக்ஷண காரியத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான், இவனே ஸ்தோத்திரம் பண்ணிப்பானா? இல்லை. அதாவது இவனால் படைக்கப்பட்ட நாமெல்லாம், ரட்சிக்கப்படுற நாமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இவன் காரியம் பண்ணுறான். மாவினவாய் பிளந்து வந்த மாலை அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ இந்த பாசுரத்தில் என்னென்னா, பிரம்மாவனுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடியவாள் என்ன பண்ணுறா அப்படின்னு முதல்ல பிரம்மாவை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மாவனுடைய சிருஷ்டி எத்தனை வகைப்பட்டது? 2 வகைப்பட்டது. பிரவೃತ್ತಿ தர்மபராளாகவும் நிவೃತ್ತಿ தர்மபராளாகவும். பிரவೃತ್ತಿ தர்மபராள் தான் பிராயசா, அவள் தான் அப்புறம் நிவೃತ್ತಿ தர்மபராள் ஆகணும். அதன் பொருட்டு முதல் நாளே ஒருத்தர், 2ஆம் நாள் ஒருத்தர், 3ஆம் நாள் ஒருத்தர் அப்படின்னு ஆறுது. முதல் நாளே நிவೃತ್ತಿ தர்மபராளாக இருக்கக்கூடிய சிருஷ்டி ஆரம்பத்திலேயே அந்த நாரதரை இங்கே சொல்லப்பட்டது. இணை இன்பத் தும்புருவும் நாரதனும் இறஞ்சி ஏத்தா. அதனால் இன்னிசையாழை கொண்டு அவள்லாம் ரொம்ப இன்பமாக பெருமாளை ஏற்றுறா. ஏன்னா இசையினால் அப்படியே பெருமாள். அதனால்தான் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே அப்படின்னு கூட சொல்கிறேன். அவன் சாமவேத பிரியன், ஏன்னா அது கானம் ரூபம். அதனால் பெருமாள் ரொம்ப இசைக்கு கட்டுப்பட்டவன். அதனால் இந்த இந்த பிரவೃತ್ತಿ தர்மபராள்லையும் நிவೃತ್ತಿ தர்மபராள் என்ன பண்ணுறான், பெருமாளை இசையினால் ஏற்றுறா. இன்ப துன்புருவும், அதனால் அவள் ரொம்ப இன்பமாக ஏற்றுறா. தும்புருவும் நாரஜனும் இறஞ்சி ஏற்றா, அப்படியே எம்பெருமானை சேவித்து ஏத்துறா. அந்த எங்கே போனாலும் பெருமாளை சேவிக்கணும். சேவிச்சுட்டு தான் அப்புறம் கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். அதனால் அந்த இறஞ்சி ஏத்தா இன்னிசையாழ் கழுவி. சரி, அதுக்கப்புறம் இவாளை படைத்த பிரம்மாவும் ஏத்துறார். அந்த இடத்துல தன்னுடைய சிருஷ்டிக்காக இது பண்ணார். இந்த இடத்துல துணை இல்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால், இதுவும் துணை இல்லாத தனியே நிற்கக்கூடியது. வேதம்ன்றது ஸ்வனிஷ்டமாக நிற்கும். ஏன்னா அது அப்பௌருஷேயம், வேதம் அனாதியாக இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு துணையே கிடையாது. அதனால் ஸ்வனிஷ்டையாக தானே அப்படியே நிற்கக்கூடியது. அதனால் துணை இல்லா தொல்மறை நூல், அனாதியாக இருக்கக்கூடியதான வேதசாஸ்திரம், அதை கொண்ட ஸ்தோத்திரத்தால். இவனும் அதே மாதிரி பிரம்மா எங்கேருந்து உண்டானா? நாபி கமலத்துலேருந்து உண்டானா. அந்த நாபி கமலம்ன்றது புதுசாக அந்த இல்லை. அது எப்படி பெருமாள் அனாதியோ சனாதனமோ அதை மாதிரி என்றைக்கும் இருக்கக்கூடியது. அதனால் இணையில்லா தொல்மறை நூல் தோத்திரத்தால் தொல்மலர்கணையன் வணங்கி. தொல்மலர்கண், அந்த எம்பெருமான் என்ன பண்ணதான் தொன்மையான மலர்கண் அயன். நான்முகன் என்ன பண்ணுறான், அந்த தொல்மலர் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மலரில் அவதரித்த அவன் அயன் வணங்கி ஓவாதேத்த. எம்பெருமானை சேவித்து ஓவாத ஏத்துறான். ஏன்னா வேதத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும். அதை சொல்லி தான் இவன் சிருஷ்டியே பண்ணிட்டுருக்கான். அதனால்தான் வேதமானது எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும். சுவாத்தியாயம்னு பேர் அதுக்கு. வேதத்தை கற்றுக்கிறது அத்தை நாமும் நினைவில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது. அது தவிர பிரம்ம யஜ்யம்ன்ற ஒரு யஜ்ய விசேஷம், வேதம் படிக்கிறதே ஒரு யஜ்யம். அது அந்த பிரகரணத்துக்காக வேதம் சொல்கிறது தவிர, மற்ற பிரகரணங்களில் யாக யஜ்ஞாதிகளை சொல்கிறத தவிர எப்போவுமே சுவாத்தியாயம் அப்படின்னு பிராமண கிருத்தியம், வேதத்தை அத்தியனம் பண்ணவனுடைய கிருத்தியமாக சுவாத்தியாயம் சொல்லப்படும். அந்த மாதிரி நான்முகனும் அப்படியே தொன்மலர்கண். அவன் எப்படி இருக்கான், தொல்மறை நூல், அது அனாதியான வேதம், அதுக்கு யாரும் துணையே கிடையாது. அப்படி தனித்து நிற்கக்கூடியது, பெருமை வாய்ந்தது.
அதனால் தொல் மலர் அவன் அவதரித்த இடமும் தோன்றின இடமும் தொன்மலர் நாபிக்கமலம், திருநாபிக்கமலத்தில் ஓவாது ஏத்தா, அதனால் இடவிடாது ஏத்துறான். அப்போ தான் அவனுக்கு அந்த சிருஷ்டி கர்த்திருவத்துக்கு உண்டான ஞான சக்தியாதிகள், அந்த சாமர்த்தியாதிகள்லாம் வரும். அப்படி ஏற்றக்கூடிய யார்? திருவரங்கத்தரவன் பள்ளிவன். அவன் எப்படி இருக்கான்? மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வா மதிலரங்கத்து. மணிமாட மாளிகைகள், அப்புறம் செல்வம் மல்கி இருக்கக்கூடியது, மதில் அரங்கமாக இருக்கக்கூடியது, அப்படின்னு இங்கே 3. ஏன்னா தும்புரு நாரதன் இவாள்லாம் ஏத்தரான்னு சொன்னதுனால அந்த ஸ்ரீரங்கமும் எப்படி இருக்குது? தேவலோகத்து வீணை வாசிக்கிறவன், பெருமாளுக்கு எப்போவுமே வாசிக்கக்கூடியவன் இவாள்லாம் இருக்கான்னா அப்போது அந்த லோகம் எப்படி இருக்கும்? அதனால் மணிமாட மாளிகைகள், மணிகள்னால் அலங்கரிக்கப்பட்ட மாட மாளிகைகளை சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய திருவரங்கம். அதே மாதிரி மல்கு செல்வா, அப்புறம் செல்வங்கள் நிறைந்ததா இருக்கக்கூடிய, எங்கே செல்வ செழிப்பு இருக்குதோ அங்கே தான் ஆடல் பாடல்லாம் இருக்கும். வறுமை இருக்கிற இடத்துல இருக்குமா? இருக்காது. அதனால் மல்கு செல்வா இப்படிப்பட்டது இருக்குதுன்னு சொன்னால் அங்கே எப்போவுமே இவன் என்ன பண்ணுறா? வேதத்தை ஓதுறான், ஓவாதேத்தின்னு. அவள்லாம் இன்பத்தோடு ஏத்துறா. எம்பெருமான இசையினால் ஏத்துறான்னா வேதங்களை கொண்டு ஏத்துறா. இப்போ ராவணன் கூட சாமகானம் பண்ணுறான், வேதத்திலேயே இந்த வீணையிலேயே சாமத்தை இது பண்ணுறான் அப்படின்லாம் சொல்கிறாளே. அதுபோல் இவன் எப்பவும் திருவஷ்டாட்சரத்தையே ஜபிக்கக்கூடியவனா, எப்பவும் திருலோக சஞ்சாரியாக இருந்துட்டுருக்கார் நாரதர். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? காக்கப்பட்டதாக இருக்கும். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மஹீயத்தே ந தத்திர சஞ்சரிஷ்யசி. வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரம். அதனால் தஸ்கரம் தானே, திருடு போல தானே. எதிரி ஒரு அரசன் ஒரு நாட்டை கவர்ந்து போகிறான்னா அதுவும் இவன் பலம் இல்லாதவன் அடித்து, இவன் ஏமாந்துருக்க சமயத்தில் இவன் அடித்து தானே எடுத்துன்னு போகிறான்னு அர்த்தம். அதாவது அது திருடு நாம தெரியாது எடுத்துன்னு போகிறது தான் திருடுன்னு இல்லை. பகல் தீப்தி கொள்ளக்காரன், என்ன பகல்லையே வர கொள்ளக்காரன் அப்படின்லாம் இருக்குது. அவன்லாம் தெரிஞ்சு வரவனே. அதுபோல தான் இதுவும். அதனால் காக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு மதில் அரங்கம். அதனால் இவா இப்படி சேவிக்கிறதுனால இது மணிமாட மாளிகைகள் உள்ளதாக இருக்குது, மதிலரங்கமாக இருக்குது, மல்கு செல்வம் உள்ளதாக இருக்குது. அப்படிப்பட்ட அரங்கத்தில் அரவணையில், அதான் சென்னால் குடையாம் சிங்காசம் எப்போவுமே அரவணையில் படுத்துனுக்கா. பாட்டுதோறும் அந்த அரவணையில் சொல்கிறார். பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை. அவன் யார்? அவன் மணி ஸ்வபாவம் உடையவன். மணியெல்லாம் என்ன பண்ணும்? நம்முடைய துயரை போக்கி இன்பத்தை நல்கும், சுகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட மணிவண்ணன் அம்மானை, மணி போன்ற சுவாவத்தை உடைய அம்மானை, அம்மானை கண்டு கொண்டு. அதோடு கூட மணியெல்லாம் ரொம்ப சுலபமாக நாம் கையாளலாம். மணியெல்லாம் அப்படியே நம்ம உத்திரியத்தில் கூட முடிச்சு போட்டுடலாம். அப்படி எம்பெருமான் எளிமையாக கையாளக்கூடியவன், எளிமையாக நாம் அணுகக்கூடியவன். மணிவண்ணன் அம்மானை ஆராதிக்கக்கூடியவன் எளிமையாக. அப்படி வச்சுப்போம். ஏன்னா இந்த மணியை நாம் காப்பாற்றுறது எளிமையாக காப்பாற்றலாம். அதுபோல் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு, அப்படிப்பட்ட அம்மானை கண்டு கொண்டு மலர்ச்சென்னி என்னுகோலோ வணங்கு நாளே. என் மலர்ச்சென்னி. இவர் ராஜாவானத்தினால இவர் முடி சாத்தின்னு இருப்பார், கிரீட்டம் இருக்கும். அந்த கிரீட்டத்தை தங்கத்தில் இருக்கும், ரத்னத்தில் இருக்கும், இப்படிலாம் இழைச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பூமுடி, பூவால் அலங்கரிக்கப்பட்ட முடியை உடைய என்னுடைய தலை அப்படின்னு சொல்லி அந்த மலர் சென்னி எண்ணுகளோ வணங்கு நாளே, எம்பெருமான் திருவிழு என்றைக்கு அது வணங்க போகுது அப்படின்னு சாய்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்ன? அதாவது
பெருமாளை சேவிக்கிச்சே டாம்பிகமாக அவள் சேவிக்கிறது, தன்னுடைய சேஷத்துவ பாரதந்திரியம் தோற்றதானே பெருமாளை சேவிக்கணும். அப்போ இந்த கிரீட்டத்தோடலாம் சேவிக்கலாமா அப்படின்னு சொன்னால், யாராருக்கு பெருமாள் என்னென்ன மாதிரியான தேக சம்பத்தியை கொடுத்துருக்கானோ அப்படியே பெருமாளை சேவிக்கலாம், சேவிக்கணும். இப்போ கோவிலில் கூட ஒரு கைங்கரிய பராளுக்கெல்லாம் என்ன பண்ணுறா, பரிவட்டாழியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் அவளை கைங்கரியம் பண்ணுறா, பெருமாள் அப்போ சேவிக்கிறாவா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு அந்த கைங்கரியத்தை உத்தேசித்து அவளுக்கு ஒரு பகுமானம் ஒரு பெருமை இருக்குதுன்னா அதோட கூடவே தான் இது பண்ணணும். எப்படி ராஜசபையில் அந்த இவாள்லாம் இருக்காளே, சேவகாள்லாம் இருக்கோ, அவளுடைய இப்போ மிலிட்ரி போலீஸ் இதெல்லாம் இருக்குது, அவள்லாம் அவளுக்கு உண்டான மார்க்கோடு அந்தந்த தொப்பியோடு கூட இருக்காளே, அதை கழட்டி வச்சுட்டா ஹானர் இது பண்ணுறா. இது பண்ணச்சே கூட அந்த தொப்பியோடு தான் ஹானர் பண்ணுறா. கொடியேற்றுறா அப்படின்னா இவாள்லாம் இது பண்ணுறான்னா அவவா தொப்பி அதோட கூட தான், அந்த தொப்பின்றது தான் கிரீடம் இந்த இடத்துல. அதனால் இவர் ராஜாவாக இருக்கிறதுனால குலசேகரர் ஆழ்வார், அதனால் அவருக்கு ராஜ முடியோடு அப்படியே பெருமாளை சேவிக்கணும். அந்த முடி மற்றவாள் இது பண்ணச்சே தான் அந்த முடி கீழெல்லாம் இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி படக்கூடாது, அவள் நிமிர்ந்து நிற்கணும். பெருமாளை வணங்கச்சு அந்த முடியோடு தான் வணங்கணும். அதனால் அது காண்பிக்கப்பட்டது மலர் சென்னி என்னுகளோ வணங்குனாளேன்னு. ஆனால் இதில் ஏதோ முடியோட கூட முடிச்சென்னி என்னுகளோ வணங்குனாளேன்னு சொல்லாமோ இல்லை, ராஜமுடி சாத்தின்னு இருக்கிறேன் அப்படி சொல்லாத மலர் சென்னின்னு சொன்னார். அதாவது இந்த முடியெல்லாம் என்ன பண்ணுறது, பெருமை கொடுக்கறது. எப்படி மலரானது தன்னுடைய வாசனை மனத்தினால பெருமை கொடுக்குறதோ, அதுபோல் இந்த முடியெல்லாம் பெருமை கொடுக்கறதுனால மலர் அப்படின்னு சொன்னது ஒன்று. அது மாத்திரமில்லை, இந்த முடியெல்லாம் இப்போ புஷ்பம் சூட்டிக்கிறான்னு வச்சுக்கோம், சாயங்காலம் ஸ்திரீகள் புஷ்பம் சூட்டின்றாள்னா மறுநாள் காலத்தால் அது வாடி போடும், எடுத்து போட்டுடுவாள். அதுபோல தான் இந்த முடியெல்லாம் இருக்குதே, கொஞ்ச நாள் நம்ம வாழ்நாள் பூரா கூட இந்த முடி இருக்காது நம்மக்கிட்ட. அதாவது அந்த ராஜாக்கள்கிட்ட ஒரு கால விசேஷத்தில் வரும், அப்புறம் இன்னொரு கால விசேஷத்தில் கூடும். அதாவது மலர்லாம் எப்படி மனம் கொடுக்குறது ஆனால் அப்புறம் வாடி போகிறதோ, அந்த பெருமையை இழந்து போகிறதோ, அந்த மாதிரி இந்த முடியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு பெருமை கொடுக்கும், அப்புறம் எடுத்து போயிடும், நிலை இல்லாது. அதனால் இந்த இடத்துல மலர் சென்னி, மலர் முடி சூட்டப்பட்ட சென்னி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்மாழ்வார் சொல்கிறாரு, அவ்வளோ நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி ஆக வேணாம், சாதாரணமாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ராஜாவாக இருப்பான், அதுக்கப்புறம் கீழ்கலையில் கொடுத்துருவான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் யுவராஜாவாக இருந்து அப்புறம் இவன் பெற்றிருப்பான். அதனால் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் நடுவில். அதனால் நம்ம ஆயுஷ் பூரா கூட இருக்காது, ஒரு ஆயுஷ் பூரா கூட இருக்காது. தோன்றின நாளில் பிறந்த நாள்லேருந்து இறக்குற நாள் வரையில் இந்த முடி இருக்காது. அதனால் மலரை போல் இது கொஞ்சம் சாயங்காலம் புஷ்பம் வந்த உடனே வச்சுப்பா, அதுக்கப்புறம் கார்த்தால் எடுத்து போட்டுடுற மாதிரி வரும். அது அலங்காரமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வாடி போனோடனே நமக்கு அது இதுவாக இருக்குது, எடுத்துடுறோம். அதனால் அதுவே போயிடும். அதனால் மலரை போல் இது தாத்காலிகம் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை நம்மாழ்வார் சொல்லிச்சு இன்னும் ஒருபடி அதிகமாகவே சாத்திட்டோம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இன்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்துவினோம். ஏகாதிபத்திய சக்கரவர்த்தின்னு சொன்னவெல்லாம் திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த சக்கரவர்த்தி ஏகாதிபத்தியம்லாம் கூடும். அவன் அவனை ஜெயிலில் வைப்பான், அப்புறம் வெளில விடுவான். வாழ்க்கைக்கே வழி இல்லாத பிச்சை எடுக்கக்கூடிய தன்மையாளன் ஆகிடுவான். பிச்சை எடுத்தான்னா ராத்திரியில் நிலா இருக்கிற போது பிச்சை எடுத்தான்னா, அடே நேற்று ராஜாவாக இருந்தானே இவன் பிச்சை எடுக்கிறான்டா ஐயோ அப்படின்னு சில பேர் ஏளனம் பண்ணுவா. சில பேர் ஐயோ பாவம் ராஜா பிச்சை எடுக்கிறான், இவனுக்கு ஏதாவது நாம் போடுவோம் அப்படின்னு இரக்கம் காட்டுவா. ஆனால் இப்படிப்பட்ட பெருநாடு காணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாள். அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணுவான், பிச்சை எடுக்கிறதே
இருட்டில் எடுப்பான், யாருக்கும் தெரியாது. இவன் தான் பட்னியும் பசியுமா இருக்கான, இவன் குரல் யாருக்கு தெரிய போடுது, ராஜா குரல். அதனால் அம்மா பிச்சை போடுன்னு சொல்லிட்டு வந்தான்னா அவவா கதவை திறந்து இருட்டிலே பிச்சை போட்டு போயிடுவா, யாருன்னு இவன் தெரியாது. அப்படின்னு இவன் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் கூட இல்லை, ஓடு இருந்துட்டு போட்டோம். அப்படி எடுக்கச்சே இவன் கண்ணுலாம் பஞ்சு அடைஞ்சி போகிறது. இருட்டில் பிச்சை எடுக்கணும்னா, அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் முன்னிலா இருக்கும், சுக்லபக்ஷத்தில் பின் பாதி நாளில் இருக்கும். சுக்லபக்ஷத்தில் தான் முன்பாதி நாள் இல்லை, கிருஷ்ணபக்ஷத்தில் ஆமாம் முன் பாதி நாளில் இருக்கும். இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். சுக்லபக்ஷத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிண்டே வரும். அதனால் முன் பாதி நாளில் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அப்புறம் நன்னா வெளிச்சமாக இருக்கும். கிருஷ்ணபக்ஷத்தில் என்ன பண்ணணுன்னா, முன்பாதி நாள் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், அப்புறம் போயிட்டே இருக்கும். அதனால் இப்போ என்னன்னா, மாதம் பூரா இவனால் பிச்சை எடுக்க முடியாது. பாதி நாள் தான், ஒவ்வொரு பட்சத்துலையும் பாதி நாள் தான் எடுக்க முடியும். ஏன்னா இவன் எடுக்கிற அந்த 8-9 மணிக்கு நிலா இல்லாத இருக்கணும், இல்லைன்னா இவனை தெரிஞ்சுன்றுவா. அப்படின்றதுனால இவன் என்ன பண்ணுவான், அதனால் இவனுக்கு பசி கண்ணடைஞ்சு போய் நடந்து போகிறான். நடந்து போனால் இருட்டாக இருக்கிறதுல தெருவில் கருநாய் படுத்துன்னு இருக்குது. அந்த இருட்டுக்கும் கருப்புக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த இடறிடுறான் அந்த நாய் மேலே காலை வச்சு. உடனே அந்த நாய் என்ன பண்ணுறது, கத்துறது, ஏகமாக கத்துறது. ஏகமாக கத்தின உடனே எல்லாரும் தெருவுக்கு வரா. தெருவுக்கு வந்தோடனே யார் பாது என்னது திருடங்கிறடா அப்படின்னு பார்த்தா பிச்சைக்காரன்னா உடனே கிட்ட வந்துடுறாளோ இல்லை வரலான். சாதாரண பிச்சை போகிறதுனா பிச்சை போட்டு பாத்திரத்தை பார்த்து பிச்சை போட்டு போயிட்டே இருப்பாள். இப்போ கிட்ட வந்ததுனால அடேடே ராஜாடா, அவர் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜான்னு சொல்லிவிடுவான். அதாவது இவன் யாரும் தெரிஞ்சிக்கூடாதுன்னு பிச்சை எடுத்தா, அப்படி இல்லாத மொத்த பேரும் போடுறவா போடாதவா எல்லாரும் தெருவில் இருக்கா மொத்த பேரும் வந்துடுறா, இவனை பழிக்கிறவனும் இல்லை ஐயோ பாவம்னு இறஞ்சிடணும். அதனால் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாங்கொள்வர். இவனுக்கு அலுமினிய பாத்திரம் கூட இல்லை, என்ன சிதகிய பானையர் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இது மலரை போல இருக்குது, தாத்காலிகம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக மலர் சென்னி என்னுகோலோ வணங்கு நாளே, என்னுடைய தலையை அந்த எம்பெருமான் திருவடியில் வச்சு என்றைக்கு நான் வணங்க போகிறேன், என்றைக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இவாள்லாம் அவாவா. இதனால் ஏன்னா இந்த பாசுரத்தில் நாரதர் தும்புருலாம் என்ன பண்ணுறா, அவள் இசை கொண்டு ஏற்ற முடியும், அப்படி பண்ணுறார். பிரம்மா என்ன பண்ணுறார், வேதம் சொல்லி ஏற்ற முடியும், அதனால் அவர் பண்ணுறார். அந்த மாதிரி இவர் ராஜாவானத்தினால அந்த ராஜ முடியோட கூட வணங்குற நாள் என்னைக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த எப்படி அவள்லாம் வணங்குறாளோ எம்பெருமானே, அதை போல் இவர் அதே மாதிரி இவர் ராஜாவானத்தினால பெருமாளும் 7 இருக்க இடம் மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதிலரங்கம் அப்படின்னு பெருமாள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். பெருமாளை அவள்லாம் எப்படி ஏற்றுறா, பெருமாள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிருக்கான். அதே போல் இவரும் அந்த பாரிக்கிறார், நான் எப்படி இந்த மாதிரி ஒரு பாக்கியம் பெறப்போகிறேன் அப்படின்றது அது எல்லா பாசுரத்துலையும் துல்லியமாக காணலாம். இணையில்லா இன்னிசையாழ் கழ்மீன் துன்புரு நாரதனும் விரஞ்சி ஏத்த துணையில்லா தொன்மரநூல் தோத்திரத்தால் தொன்மலர் கண்ணயன் வணங்கி ஓவாதேத்த மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதிலரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு என் மலர் சென்னி என்னுகோலோ வணங்கு நாளே. கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனி திவர்யான் பதேனி ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.